ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வில்லேஜ் செட் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலேருந்து கட் பண்ண ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். அதாவது வாட்டர் பாட்டிலில் நடுவில் இருக்கும்ல அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து இதை வந்து நம்ம மேலே கூரைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வைக்கோல் யூஸ் பண்ணி மேலே கூரை ரெடி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதை எடுக்கும்போது நம்ம வந்து ஈஸியாக அப்படியே மேலே செட் பண்ணி வீட்டுக்கு வந்து கூரை வந்து ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் பாட்டிலை சுற்றிலும் ப்ரௌன் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி நான் கவர் பண்ணிட்டேன். அதை நம்ம ஒட்டக்கூட தேவையில்லை, ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணியே டைட்டாக கரெக்டாக பின் பண்ணிட்டாலே அது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதை செட் பண்ணிவிட்டு மேலே வந்து கூரைக்கு இதை வச்சிடலாம். அடுத்து கதவு மாதிரி தெரியறதுக்கு சின்னதாக ஒரு இது வந்து இன்விடேஷன் கார்ட்லேருந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து அந்த ப்ரௌன் கலர் பேப்பர் மேலே நம்ம வச்சு ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி அழகாக குடிசை வீடு மாதிரி குட்டியாக ரெடி பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா ஜன்னலுக்கு ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன். அப்புறம் அந்த மேலே இருக்க தேங்காய் ஓடில் வந்து நிறைய அந்த நாரோடு எடுக்கும்போது இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு எத்தனை தேவையோ அத்தனை வீடு வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 2 இது ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கார்ட்போர்டில் இந்த மாதிரி பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து சேர்த்து வச்சு நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபெவிகாலும் யூஸ் பண்ணி ஒட்டலாம். ஏன்னா கார்ட்போர்டு தானே, ஸோ அதனால் ஃபெவிகால்னாலும் அழகாக நிற்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன சைஸில் ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கார்ட்போர்டில் கட் பண்ணி வந்து ஒட்டிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கார்ட்போர்டில் இந்த மாதிரி நீளமாக ஒரு பீஸும் அதை விட கொஞ்சம் கம்மியாக இன்னொரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்து வச்சு ஒட்டி நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம்ல அதோட சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். இது வந்து நம்ம மாட்டு வண்டி மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கோம், குட்டியாக ஒரு மாட்டு வண்டி. ஸோ அதனால் இந்த மாதிரி இதை வந்து நம்ம ஒட்டி ரெடி பண்ணிடலாம். அடுத்து இதோட அடியில் வந்து அந்த ஃபஸ்ட்டு கட் பண்ணோம்ல அந்த கார்ட்போர்ட் சைஸ் அளவுக்கு ஒரு ஸ்ட்ரா வந்து கட் பண்ணி ஒட்டிடுங்க. அடுத்து இயரிங் பட்ஸில் வந்து 2 பக்கமும் காட்டன் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து இதில் இன்சர்ட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அடுத்து கார்ட்போர்டில் 2 ரவுண்டு வந்து கட் பண்ணிக்கோங்க. இது வந்து வாட்டர் கேன் மூடி இருக்கும்ல அந்த அளவுக்கு நான் வந்து வரைஞ்சி கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து அப்படியே நம்ம அந்த இயரிங் பட்ஸோடதில் மாட்டிடலாம். அது வந்து கரெக்டாக நீங்கள் மாட்டும்போது எக்ஸ்ட்ரா எதுவுமே மாட்ட தேவையில்லை. அந்த கார்ட்போர்டு வந்து கரெக்டாக அந்த இயரிங் பட்ஸில் வந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி குட்டியாக ஒரு மாட்டு வண்டி ரெடி பண்ணிடலாம். மாட்டு வண்டி அழகாக நகரவும் செய்து. ஸோ கார்ட்போர்டில் நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒயிட் பேப்பரில் வந்து க்ரீன் கலரில் இந்த மாதிரி 2 இலை இருக்கிற மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இதை மாதிரி நிறையா வரைஞ்சிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து வயல்வெளி நம்ம அமைக்கும் போது அதில் செடி முளைச்ச மாதிரி வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் கப் எடுத்திருக்கேன், பெரிய சைஸில் எடுத்திருக்கேன். இதில் வந்து மேலே கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடலாம். சின்ன சைஸில் உங்ககிட்ட பேப்பர் கப் இருந்தால் அதை கூட எடுத்துக்கலாம். அல்லது ஐஸ்கிரீம் கப் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிறதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி இதை வந்து கட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இதில் ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி அந்த எழுத்து எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிடலாம். அப்போ தான் இதை வந்து நம்ம டிசைன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி அந்த கிணறு வந்து கல்லாக தெரியும்ல, செங்கல்லாம் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இதை வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஒயிட் பேப்பர் ஒட்டிருக்கனால சூப்பராக நம்ம ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணியே அழகாக டிசைன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஃபுல்லுமே நான் வந்து வரைஞ்சிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். அந்த வளையக்கூடிய இடத்த மட்டும் கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணிவிட்டு சென்டரில் இன்னொரு பீஸ் வந்து ஜாயின் பண்ணி இந்த பக்கமும் வளைய மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ட்ரா வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து அப்படியே இது மேலே நம்ம ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள் கிணறுக்கு மேலே வந்து கம்பி இருக்கும்ல அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஃபெவிகால் பாட்டிலோட மூடி எடுத்திருக்கேன். அந்த மூடியில் வந்து கட்டுக்கம்பி யூஸ் பண்ணி இந்த மாதிரி வளைச்சி அது வந்து ஒரு வாளி மாதிரி கைப்பிடியோடு இருக்கிற மாதிரி நம்ம வந்து இதை டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு கயிறு எடுத்து அந்த கைப்பிடியில் கட்டி அடுத்து அந்த கிணறுல வாளி இருக்கிற மாதிரி நம்ம வந்து இதை செட் பண்ணிடலாம். இந்த கிணறுல பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஸ்ட்ரா ஒட்டினதுக்கு உங்ககிட்ட ஸ்ட்ரா இல்லை அப்படின்னா நீங்கள் பேப்பர் ரோல் ரெடி பண்ணி கூட ஒட்டிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு ரெடி பண்ணுற சைஸுக்கு ஏற்ற மாதிரி கிணறு ரெடி பண்ணணும். ஸோ ஒன்று பெருசாக ஒன்று சிறுசாக வந்துடக்கூடாது. ஸோ எல்லாமே கரெக்டாக வர்ற மாதிரி பார்த்துட்டு டிசைன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம அழகாக கிணறும் வாளியும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக கார்ட்போர்டில் வந்து இந்த மாதிரி ஒரு மரம் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு தனியாக ஒரு பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து மேலே மட்டும் நான் ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். கீழே வந்து மரத்தோட கலரில் இருக்கிற மாதிரி அந்த கார்ட்போர்டே ப்ரௌன் கலரில் விட்டுட்டேன். மேலே வந்து அந்த ஒயிட் பேப்பர் மேலே ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி க்ரீன் கலரில் நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அல்லது உங்ககிட்ட கலர் பேப்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் கலர் பேப்பர் கூட ஒட்டிக்கலாம். நான் வந்து ஒயிட் பேப்பர்லேயே ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இதில் வந்து கிரேயான்ஸ் யூஸ் பண்ணி உள்ளே வந்து கலர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மரத்தை வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்டில் சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பேப்பரில் இந்த மாதிரி 2 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இந்த 2 பேப்பரையும் அந்த கார்ட்போர்டில் சேர்த்து வச்சு ஒட்டிடலாம்.
இது வந்து ஒரு ஊஞ்சல் மாதிரி டிசைன் பண்ணி அந்த மரத்துக்கு பின்னாடி வந்து இருக்கிற மாதிரி நம்ம ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டும்போது ஊஞ்சலும் நமக்கு அசைகிற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக ஒரு மரமும் ஊஞ்சலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பேப்பரில் மாடு வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி எப்படி வரையணும் அப்படின்னா கூகுளில் வந்து ஈஸி ட்ராயிங் போட்டு பார்த்திங்கன்னா நிறைய இமேஜஸ் வரும். அதை பார்த்து நம்ம ஈஸியாக அந்த மாதிரி வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டு இதை வந்து ஒரு கார்ட்போர்டில் அதே ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒட்டி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு எத்தனை மாடு தேவையோ அத்தனை இது வந்து நீங்கள் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பேப்பர் ரோல் ரெடி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சின்னதாக ஒரு பேப்பர் கட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் பேப்பர் ரோல் ரெடி பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து 4 பேப்பர் ரோல் தேவை. ஸோ 4 இது வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு கார்ட்போர்டில் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. அதோட 4 சைடும் இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம பென்சில் யூஸ் பண்ணி ஈஸியாக ஓட்டை போட்டுடலாம். அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ண அந்த பேப்பர் ரோலை அந்த கார்ட்போர்டோட சேர்த்து வச்சு மாட்டிடலாம். அது சின்ன ஓட்டையாக போடும்போது கரெக்டாக செட் ஆகிடும். பின்னாடி வர்ற பேப்பரை ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க அடியில். ஸோ இந்த மாதிரி 4 பக்கம் ஒட்டிட்டு அடுத்து வந்து மேலே ஒரு அட்டை வச்சு அதை வந்து க்ளோஸ் பண்ணணும். அதாவது மாடு நிறுத்துறதுக்கு ஒரு ஷெட்டு மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்டையை அந்த பேப்பர் ரோல் மேலே நம்ம ஒட்டிடலாம். இதை வந்து ஒட்டும்போது அந்த பின்னாடி இருக்க 2 பேப்பர் ரோலை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அது வந்து ஹைட் கம்மியாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் சாய்வாக இருக்கிற மாதிரி ஒட்டிடுங்க. இது வந்து இன்னுமே நேச்சுரலாக வேணும் அப்படின்னா இது மேலே வந்து வைக்கோல் அந்த மாதிரிலாம் நம்ம ஒட்டி இதை வந்து கவர் பண்ணிக்கலாம். அல்லது இந்த மாதிரியே கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்ட் பாக்ஸ் இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கும்ல அதில் வந்து மேலே மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த மாடுக்கு வந்து தண்ணி வைக்கிறதுக்கு வைக்கோல் வைக்கிறதுக்கு முன்னாடி கட்டியிருப்பாங்கள்ல அதுக்கு வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியானது. ஸோ இதை வந்து ரெட்டையை நம்ம வந்து பிரித்து எடுத்துடலாம். அல்லது வளையக்கூடிய அட்டையாகவே இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கூட ஸ்ட்ரைட்டாக இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்டாக ஒட்டணும். அதாவது பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் வர்ற மாதிரி இதை வந்து ஒட்டணும். ஃபஸ்ட்டு வந்து பெரிய சைஸில் ஒன்று ஒட்டியாச்சு. அடுத்து ஒட்டுறது வந்து இதை விட சின்னதாக இருக்கணும். அடுத்து ஒட்டுறது இதை விட சின்னதாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு 3 இது ரெடி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம 3 பீஸ் ரெடி பண்ணதுக்கப்புறமா இதே வளையக்கூடிய அட்டையில் சின்ன சின்னதாக நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து இந்த 3 சர்க்கிளும் ஜாயின் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஒட்டணும். இப்போ வந்து ஒரு பீஸ் வந்து நான் ஒட்டி காட்டுறேன். இதே மாதிரி அது ஃபுல்லும் சுற்றிலுமே நம்ம வந்து சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். இது வந்து நம்ம எதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா கோழியெல்லாம் கவுத்தி வைக்கிறதுக்கு ஒரு கூடை யூஸ் பண்ணுவாங்கள்ல. ஸோ அதை தான் கார்ட்போர்டில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சுற்றிலுமே ஒட்டிட்டு மேலே மட்டும் ஓப்பனாக இருக்குல்ல அந்த சின்ன ரவுண்டுக்குள்ளே அதுக்குமே சின்ன சின்ன கார்ட்போர்டாக கட் பண்ணி அந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்டு மேலேயும் நம்ம சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். ஸோ ஒட்டும்போது அந்த இடமும் க்ளோஸ் ஆயிரும். அதே நேரத்தில் குட்டி குட்டி கேப்பும் தெரியும். ஸோ கோழி அடைச்சி வைக்கிற கூடை மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் அழகாக குட்டியாக நம்ம வந்து கார்ட்போர்ட்லேயே ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த கூடைக்குள்ளே அடைக்கிறதுக்கு நமக்கு கோழி தேவை. ஸோ அதுக்கு வந்து ஒயிட் பேப்பரில் ஈஸியாக அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு ஸ்கெட்ச் பென்னும் க்ரையான்ஸும் யூஸ் பண்ணி அழகாக கலர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து கார்ட்போர்டில் ஒட்டி இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி குட்டியாக கோழி குஞ்சு ஒன்று கலர் பண்ணி கார்ட்போர்டில் ஒட்டி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு எத்தனை கோழி குஞ்சு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வரைஞ்சி கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வயல்வெளியில் வந்து சோளக்காட்டு பொம்மை வைப்பாங்களே அதுக்கு வந்து ஒயிட் பேப்பரில் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நடுவில் வந்து ஐஸ்டிக் யூஸ் பண்ணி நம்ம ஒட்டிடலாம். இதில் வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணியே ஃபுல்லுமே டிசைன் பண்ணிடலாம். இன்னும் ரியலாக வேணும் அப்படின்னா நம்ம வைக்கோல் யூஸ் பண்ணி சைட்லலாம் ஒட்டி இதை வந்து இன்னுமே டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வில்லேஜ் செட்டுக்கு ரெடி பண்ண எல்லாத்தையுமே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம மரத்தை வச்சிடலாம். மரத்தோட 2 சைட்லேயுமே 2 வீடையும் வச்சிடலாம். இன்னும் நிறைய வீடு பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம வந்து வச்சுக்கலாம். அடுத்து மாடுக்காக ரெடி பண்ண அந்த ஷெட்டை வந்து ஒரு சைடில் வச்சிடலாம். அதில் வந்து ஒரு மாடை வந்து நம்ம வச்சிடலாம். முன்னாடி வந்து அந்த மாடுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக ரெடி பண்ணோம்ல அதை வந்து செட் பண்ணிடலாம். அடுத்து வந்து அந்த மாட்டு வண்டியையும் அந்த ஷெட்டு பக்கத்துலேயே நம்ம வந்து வச்சிடலாம். அதுக்கடுத்து தான் கோழி அடைக்கிறதுக்காக பண்ண அந்த கூடை அப்புறம் கோழி குஞ்சு இது எல்லாத்தையுமே அந்த வீட்டோட முன்னாடி அந்த மாடுக்கும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி சென்டரில் வந்து நம்ம வச்சிடலாம். அடுத்து வாட்டர் பாட்டிலோட மூடியில் வந்து சின்னதாக கார்ட்போர்ட்லாம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து அந்த கோழிக்கு நம்ம சாப்பாடு வைக்கிற மாதிரி அந்த கூடை பக்கத்தில் வந்து நம்ம வச்சிடலாம். அடுத்து கார்ட்போர்டில் ஒரு ரவுண்டாக ஒரு பீஸ் கட் பண்ணி இந்த வீட்டோட சைடில் வந்து வச்சு இது மேலே வந்து நம்ம ரெடி பண்ண கிணறு வாளி எல்லாத்தையுமே வச்சிடலாம்.
அடுத்து வந்து அந்த கிணறு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட அடியில் விரிச்சிக்கலாம். இது மேலே வந்து நம்ம மணல் வந்து ஃபில் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நம்ம அடியில் பிளாஸ்டிக் மூடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பிளாஸ்டிக் மூடி வச்சு தான் அது மேலேயும் மணல் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு வந்து வயல்வெளி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பேப்பரில் செடி மாதிரி வரைஞ்சி கட் பண்ணோம்ல, அது எல்லாத்தையுமே இந்த மணல் மேலே வந்து செட் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மணலை சுற்றிலும் நம்ம வந்து ஐஸ்டிக்கை அப்படியே நிற்க வச்சிடலாம். ஸோ மணல் வந்து நிறைய இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஐஸ்டிக்கை வந்து அப்படியே குத்தி குத்தி வச்சிடலாம். இது வந்து மணல் கம்மியாக இருக்குது. அது போக நம்ம மணல் தரையில் வந்து செட் பண்ணியிருந்தாலும் அந்த மணலில் அப்படியே நிற்க வச்சிடலாம். ஸோ நான் அதனால் இதில் வந்து அந்த மீன் தொட்டிக்குரிய கல்லை வந்து சுற்றிலும் செட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸில் சென்டரில் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ராவில் வந்து வளையக்கூடிய இடத்த மட்டும் எடுத்து கட் பண்ணி இதில் வந்து ஒட்டியிருக்கேன். இது வந்து எதுக்காக அப்படின்னா அந்த வயல்வெளியில் வந்து பம்பு செட் மாதிரி வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அதுக்காக இதை வந்து ஒரு சைடில் அந்த மணல் பக்கத்தில் நம்ம வந்து வச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஒயிட் கலரில் இருக்க பாசியை வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன பிளாஸ்டிக் மூடியில் அடுக்கி வச்சு இது வந்து கோழியோட முட்டை மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ண இன்னொரு மாடை வந்து மாட்டு வண்டியோட பக்கத்தில் நிற்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வரைக்கும் நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையுமே இதில் வந்து செட் பண்ணியாச்சு. ஒரு சின்னதாக ஒரு வில்லேஜ் மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து இன்னுமே மணல் தரையில் செட் பண்ணியிருந்தால் பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருந்திருக்கும். ஸோ ஈஸியாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த வில்லேஜ் செட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த கிராஃப்ட் ஐடியாஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யுக்ஷிக் லைஃப் ஸ்டைல் தமிழ் அப்படிங்கிற என்னோட இன்னொரு சேனலையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கிராஃப்ட் சேனலையும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.